கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத ஒரு பகுதி தான் இது. ஆபிரகாம் சாராள் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஈசாக்கு வளர்ந்து அந்த திருமண வயதை எட்டின போது அவனுக்கு பெண் பார்க்கறதுக்காக தன் வேலைக்காரனாகிய எலியாசரை ஆபிரகாம் அனுப்புகிறார். அப்போ போய் பெண் பார்க்க போகிறார். சில அடையாளங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு போய் பெண் பார்த்து அப்புறம் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து தன் எஜமானனிடத்தில் சேர்க்கிறார். இதான் ஒரு சம்பவம். அந்த மாப்பிள்ளை யாருன்னா ஈசாக், பெண் யாருன்னா ரெபேக்காள். இவங்களுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். பெண் பார்க்க போய் அழைத்து வர்றார். இவ்வளோதான் அதோடைய இன்சிடெண்ட். இதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை, ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கு 3 நபர்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 3 முக்கியமான நபர்கள். ஆபிரகாம், அடுத்து எலியாசரை அனுப்புகிறார். அந்த பெண் யாருன்னா அடுத்து ரெபேக்காள். 4 நபர். அப்புறம் ஈசாக். ஆபிரகாம், ரெபேக்காள், எலியாசர், ஈசாக். ஒரு 4 முக்கியமான நபர்கள். இன்னும் 5வதா இன்னொன்று சேர்க்கணும்னா ரெபேக்காளுடைய வீடு 5. ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய வேலைக்காரன் எலியாசர், அடுத்த ரெபேக்காள் பெண்ணு, அப்புறம் அவளுடைய வீட்டார், பெண் வீட்டார் அல்லது லாபானுடைய வீடு என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த 5 நபர்களை கலந்து இந்த பகுதி இருக்கிறது. இதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அந்த 5 பேர் யாருன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆவிக்கு ஸ்பிரிச்சுவலாக அந்த 5 பேரை நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆபிரகாமை பிதாவாகிய தேவனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பேசேஜில் எலியாசரை பரிசுத்த ஆவியானவராக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈசாக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெபேக்காளை உங்களை என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெபேக்காளுடைய வீட்டை உலகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன சொன்னேன் சொல்லுங்க. ஆபிரகாம் யாரு? பிதாவாகிய ஈசாக்கு, எலியாசர், ரெபேக்காளுடைய வீடு உலகம். ஓகே, இப்போ இந்த 5 கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த செய்தியை நீங்கள் முழுமையாக உள்வாங்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட்டு பெண் பார்க்க எங்கே அனுப்புகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 24:4 நான் வாசித்தபடி ஆபிரகாம் பெண் பார்க்க, தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க தன்னுடைய இனத்தார் இடத்தில் இல்லாமல் அவன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தானோ அங்கே போய், அதாவது அவன் இருக்கிற இடத்துல இல்லாமல் அவன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தானோ அந்த இனத்தாரிடத்துல போய் பெண் பார்க்கும்படி சொல்லுகிறான். இது எப்படி குறிக்கப்படுதுன்னா, ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பெண்ணாகிய ஒரு ஸ்திரீயை சேர்க்க வேண்டும். இதை எங்க ஆண்டவர் செலக்ட் பண்றாரு பிதாவாகிய தேவன்னா, தம்முடைய குமாரனுக்கு இணைகிற ஒரு மனவாட்டியாய் யாரை செலக்ட் பண்றாருன்னா, தான் வாழ்கிற இடத்தில் அல்ல, அதாவது பரலோகத்தில் அல்லாமல் பூமியில் உங்களை என்னையும் செலக்ட் பண்றதுக்காக ஆண்டவர் எலியாசரை அனுப்புகிறார். அல்லேலூயா. எங்க செலக்ட் பண்றாரு? பூமியில். உங்களை என்னையும் தான் தன்னுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாற்றும்படி பிதா சித்தம் வைத்திருக்கிறார். எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் என்கிறவங்க ரோபோ மாதிரி சொல்ற வேலையை செய்வாங்க. அவங்களுடைய ஆத்துமா கிடையாது. தூதர்கள் இருக்கிறார்கள், நிறைய படைப்புகள் இருக்கிறது. ஆனால் எதையும் தன்னுடைய குமாரன், தன்னுடைய மகனாகிய இயேசுவுக்கு துணையாக
இயேசுவுக்கு மனவாட்டியாக அல்லது இயேசுவோடு இணைந்து வாழ தூதர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கூட அவர் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற உங்களை என்னை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீ இங்கு பெண் பார்க்காமல் நான் புறப்பட்டு வந்த என்னுடைய ஜனத்தாரிடத்திலே போய் என்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை நீ என்ன பண்ணு பார். ஹல்லேலூயா. நம்மளதான் மனுஷங்க தான் ஆண்டவருக்கு மனவாட்டியாக மாறப்போகிறவர்கள். மனவாட்டி என்று நம்ம புரியறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அவரோடு இணைஞ்சு வாழ போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, வேலை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, தூதர்கள் கூட்டம், நண்பர்களாக ஒரு கூட்டம் இருக்கிறது, அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். மனவாட்டியாக நெருங்கி அவரோடு கூட வாசம் பண்ணுகிற மனவாட்டினா சுதந்திரவாளிகள். இப்போ ஒரு ஆளோடைய ஒரு 10 கோடி சொத்து மதிப்பு அவருடைய மனைவிக்கு சொந்தம். அதுபோல பரலோகத்தையே சொந்தம் கொண்டாட, பரலோகத்தில் பணிபுரிய அல்ல, புரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் வேலை பார்க்க அல்ல, பரலோகத்தில் பணிபுரிய அல்ல, பரலோகத்தில் ஆராதிக்க மட்டுமல்ல, பரலோகத்தை ஆளுகை செய்வதற்காக யாரை தெரிந்து கொண்டார்னா இந்த மனித குலத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்க இருக்கவே கூடாது. உங்களை என்னையும் பற்றி நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளாதவரை நீங்கள் அதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளுக்கு மனவாட்டியாக, மனைவியாக, அல்லது சுதந்திரவாளியாக, அல்லது ஓனராக, அல்லது பரலோகத்தை ஆளுகிறவர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கு வேணும். இதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் தூதர்களுக்கு கை கொடாமல், தூதர்கள் கை கொடாமல் என்ன அர்த்தம்? மனுஷனும் பாவம் பண்ணிட்டான், தூதனும் பாவம் பண்ணிட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பாவம் பண்ணது யாரு? தூதன். லூசிபர் என்கிற ஒரு தூதன் ஆண்டவராகிய தேவனைக்கு மேல பெருமை பாராட்டினான். பெருமை பாராட்டினதுனால அவனை என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டாரு. பாவம் செஞ்சது யாரு? தூதர்கள். 2வது பாவம் செஞ்சது மனுஷர்கள். ஆனால் பாவம் செஞ்சவனை மன்னிக்கணுமா? 2வது பாவம் செஞ்சவனை மன்னிக்கணுமா? அவர் இரக்கமுள்ள தேவன் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் வேதம் சொல்லுகிறது, அவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் உங்களுக்கு எனக்கு அவர் கை கொடுத்தார். இதனாலதான் பிசாசுக்கு உங்க மேல என் மேல போறாம, நானும் தான் பாவம் செஞ்சேன், என்னைய மட்டும் நீங்க காப்பாத்தல, ஆனா உங்க பிள்ளைகளை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க? காப்பாத்துன்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவாரு, உனக்கு ஆத்துமா இல்லடா, அவனுக்கு ஆத்துமா இருக்குது. இன்னொன்னு, நீ என் சாயல் இல்லை, அவன் என்னுடைய சாயல். நீ என்னுடைய பணிவிடை செய்கிறவன், அவனோ என்னுடைய பிள்ளை. உங்க வீட்டில் உங்க வேலைக்காரனுக்கு முதல் உரிமை கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைக்கு உங்க முதல் உரிமை கொடுப்பீங்களா? பிள்ளைகளுக்கு. தூதர்கள் என்கிறது ஒரு கிரியேச்சர், ஒரு படைப்பு, உண்டாக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். அவருடைய சேவையை செய்ய, அவர் வேலையை செய்ய உண்டாக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். அதற்கு ஆத்துமா இல்லை, உணர்வு இல்லை, அதுகளுக்கு பாசம் இல்லை, அது தேவசாயல்ல இல்லை. நம்மையோ அவர் தேவசாயலில் படைத்தார். அவருடைய சுவாசம் தான் நம்முடைய உடம்புக்குள்ள ஓடுது. அவர் சாயலாக இருக்கிறோம். அவருக்குள்ள நமக்கு ஒரு தேவ அன்பை வைத்திருக்கிறார். அதனால அவர் தூதர்களுக்கு இடம் நேசிக்கும்படி, தூதர்களுக்கு உதவி செய்யும்படி கைகளை கொடாமல் மனுஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கைகளை கொடுத்தார். அதனால கொஞ்சம் யோசிக்கணும். ஏனோ தானெல்லாம் வாழக்கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்காகவே, சொல்லுங்க, அவர் எனக்காகவே பூமிக்கு வந்தார். இந்த அறிவு நீங்க வரும்போது தான் ரட்சிக்கப்பட முடியும். உலகத்துக்காக வந்தார் சொல்றது 2வது. அவர் எனக்காக பூமிக்கு வந்தார். அவர் என்னை அழைத்து செல்லும்படி மீண்டு வரப்போகிறார். நானே அவருடைய மனவாட்டி, நானே பரலோகத்தினுடைய சுதந்திரவாளி என்று ஒவ்வொரு விசுவாசியும் நீங்கள் நினைப்பீர்களானால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மங்கி போகவே மாட்டீங்க. அப்ப நீ போ, என் இனத்தாரிடத்துல நீ பெண்கொள். அந்த இனத்தார் யார் சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் அந்த, சொல்லுங்க, நாமே அந்த இனத்தார்.
அல்லேலூயா. சரி, அதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு வசனம் எடுக்க ஒரு மாதிரி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் தான் நான் சொன்ன வசனங்கள் இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். போதும் 14 சொன்னேன். ஆதலால் பிள்ளைகள், கவனிங்க, ஆதாம் ஏவாளை படைக்கும் போது கிரியேச்சரா ஒரு படைப்பாய் அவர் படைக்கவில்லை. யாரா படைச்சாரு சொல்லுங்களேன்? பிள்ளையாய் படைத்தார். பிள்ளையா படைச்சதுனாலதான் அவர் நமக்காக பூமிக்கு வந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மை விட நாம் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்போம். எத்தனை பேர் அதில் ஒத்துக்கிறீங்க? உங்களை விட உங்க பிள்ளைகளை அதிகமாய் நாம் நேசிப்போம். சில பேர் சொல்றாங்க, பிதாவாகிய தேவன் பாட்டுக்கு மேலே இருந்துட்டாரு, பிள்ளை அனுப்பி விட்டவர் என்ன பண்ணிட்டார்? ஜாலியா மேலே உட்கார்ந்துட்டார். இல்லை, பிதாவாகிய தேவன் வர்றது ஈஸி, அவர் தன் பிள்ளை அனுப்புறது அதை விட கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்சு சார்? இப்போ ஒரு ஆள் ஒரு திருடன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறான், ஒரு கொலைகாரன், ஒன்னே கொல்லுவேன், இல்லை உன் பிள்ளைய, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னை கொள்ளு, என் பிள்ளைய வாழ விடு, என் பிள்ளைய வாழ விடு, என்ன பண்ணிடு, கொன்று அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த இதுல அன்பு எங்க வருது? புள்ள மேலதான் அதிகமா வருது. ஆனா இங்க ஒரு ஆப்ஷன் வருது, இந்த ஜனங்களுக்காக நீ சாகணுமா புள்ள சாகணுமான்னு பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படும் பொழுது தன்னுடைய அன்பை மிஞ்சி தன்னுடைய உயர்வான அன்பை காண்பிப்பதற்காக என் உயிரை கூட என்னால் கொடுக்கறது ஒரு தியாகம் அல்ல, நான் நேசிக்கிறனுடைய மகனுடைய உயிரையே நான் உங்களுக்காக என்ன பண்றேன். அதான் பிதாவுடைய அன்பு. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய். என்னை சாக்ரிஃபைஸ் பண்றது முக்கியம் இல்லை, என்னுடைய பிள்ளையை சாக்ரிஃபைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அப்ப பிதா தன்னை அல்ல, தன்னை கொடுக்க முடியும், தன்னை அல்ல, தன்னை காட்டிலும் நேசிக்கிற தன் குமாரனை உங்களுக்கு கொடுத்தா அதை காட்டிலும் உங்களை எவ்வளவு நேசிப்பார். இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நீ என் இனத்தார் இடத்துல போய், அதான் மனித குலத்தின் இடத்துல போய் எனக்காக மனவாட்டி, என் பிள்ளைக்காக மனவாட்டி நீ ஏற்படுத்து. அதுதான் இங்க போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் என்ன போட்டிருக்கு? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அதாவது நம்ம மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போலவே நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உங்களுக்காக எனக்காகவும் இந்த மாம்சத்தை எடுத்துக்கிட்டு படைத்த இறைவன் நமக்காக இறங்கி வந்தார். வேற எந்த மதம் இதை சொல்ல முடியுமா? இந்து மதங்கள்லையோ மற்ற மதங்கள்லையோ ஏதாகிலும் ஒரு தெய்வம் நமக்காக நம்ம அவதாரம் எடுத்து வந்துச்சா? வந்தாலும் நமக்கு ஜீவன் கொடுத்துச்சா? கொடுத்தாலும் உயிரோட எந்திரிச்சாலும் நமக்காக பரிந்து பேசுதா? நமக்காக உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதிலிருந்து புரிஞ்சுக்கணும் நம்மை படைத்தவர் யார். சாலமோன் இடத்துல 2 கேஸ் வருது. ஒரு கேஸ் வருது, 2 பொம்பளைங்க, 2 வேசிகள், ஒரு பிள்ளை இறந்து போனது, தூங்கும் போது பிறண்டு படுத்ததுல இன்னொருத்தருடைய பிள்ளையை தூக்கி இவ வச்சுக்கிட்டு இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டா. 2 பேர் கேஸ் வருது. கேஸ் வரும்போது யாரையா, இது யாருடைய குழந்தை? அப்போ சாலமோனுக்கு ஒரு ஞானம் வருகிறது. 2 பேருக்கும் 2 பிள்ளை என்ன பண்ணிடுவோம், பிரித்து கொடுத்துருவோம். தலைகீழ தொங்க போட்டு வாள் எடுத்து குறுக்க வெட்ட போகும்போது பெற்றலுடைய இருதயமும் கற்பும் வயிறும் கொதித்தது. விட்டுரு, கொல்லாத, எனக்கு புள்ள வேணாம், உயிரோட இருக்கட்டும், அது அவள்கிட்ட இருக்கட்டும். சாலமோன், யார் இருதயம் துடிக்கிறதோ அவளே அவளுக்கு தாய். உங்களுக்காக ஒரு தெய்வத்துடைய இருதயம் துடித்தது, முகமது நபியுடைய இருதயம் துடிக்கவில்லை. இந்து தெய்வங்கள் 33,000 கோடி தெய்வங்களுடைய இருதயம் துடிக்கவில்லை. உங்களுக்காக எனக்காக ஒருவருடைய இருதயம் துடித்ததென்றால் அது உங்களை படைத்த தாயும் தகப்பனுமானவர் எல்ஷடாய், அவருடைய இருதயம் உங்களுக்காக எனக்காக துடித்தது.
இருதயம் துடிக்கிறதை வைத்து சொல்லலாம், அவரே என்னுடைய தேவன். ஈஸியா கண்டுபிடிங்க, ஞானத்தோடு கண்டுபிடிங்க. உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர் தான் உங்களுடைய தெய்வம். உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டாரே, அவர்தான் நம்முடைய தெய்வம். நம்மை மிரட்டுவதும் உருட்டுவதும் நம்மை கொல்ல நினைப்பதும் நம்முடைய தெய்வங்கள் அல்ல. நமக்காக ஜீவனை கொடுத்தவரே நம்முடைய தேவனா இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யாரு? நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்க, அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களானார். 16 வசனத்துக்கு நேரம் வர்றேன். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருக்கு கொடுத்தாரு? உங்களுக்கு எனக்கும் அவர் என்ன பண்ணாரு? கை கொடுத்தாரு. அப்ப ரெபெக்காளை, அதாவது பெண்ணை சந்திக்க அவருடைய சொந்த ஊருக்கு போக சொன்னார். ஹல்லேலூயா. அதான் சரி. இப்ப யாரு புறப்பட்டு போறா? யார் கையில இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? சொல்லுங்க. எலியாசர் கையில பொறுப்பு ஒப்படைக்கப்படும். எலியாசர் வீட்டு வேலைக்காரர், வீட்டிற்கு உத்தரவாதி. இதுல வேலைக்காரன் என்று இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசித்து அது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆபிரகாம் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அவர் எலியாசர் என்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக எனக்காக அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? தன்னுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைப்பதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவோடு இணைப்பதற்காக நமக்கு யார் பிதா அனுப்பி இருக்கிறாரு? எலியாசர். எலியாசர் தான் இப்ப பொண்ணு பார்க்க போறாரு. ஹல்லேலூயா. எலியாசரே நம்மை ஈசாக்கு என்னும் இயேசுவினிடத்திலே சேர்க்க போகிற எலியாசர் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே எலியாசர். பிதா அனுப்பிட்டாரு, புறப்பட்டு வருகிறார். இவருடைய வேலை என்னன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எதற்கு? பரிசுத்த ஆவியுடைய வேலை என்ன செய்கிறது? இயேசுவோடு சேர்க்கிறதுக்கு, இந்த மனித குலத்துக்கும் இயேசுவை சேர்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியினுடைய புரோகிராம் அல்லது ப்ராஜெக்ட் அல்லது அவருடைய மிஷன், அவருடைய வேலை, அவருடைய யுத்தம் என்னது அப்படின்னு தான் நான் பார்க்க போறோம். எலியாசுடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இயேசு தான் இரட்சகர் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறோம் பார்த்தீங்களா? பேசிக் பாயிண்ட். ஒரு ஆளுக்கு எப்படி சுவிசேஷம்? உங்க எல்லாருக்கும் யாரோ இந்த சுவிசேஷம் சொன்னாங்களா? இந்த சுவிசேஷம், தி காஸ்பல், இது எங்க இருந்து வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியால் உங்களிடத்தில் என்னிடத்திலிருந்து வருகிறது. எலியாசர் எப்படி ரெபெக்காளை பார்க்க போனாரோ அதுபோல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆவியானவர் தான் உங்களை ரட்சித்து அபிஷேகப்படுத்தி உங்களை பரலோகம் கொண்டு போறவரை முழு பொறுப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு வேத வசனத்தை ஆதாரமாக காட்ட விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் காஸ்பல், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே, சுவிசேஷம் தோன்றப்பட்டதே பரிசுத்த ஆவியானவருடைய துணையால் தான். 1 கொரிந்தியர் 12:3 வாசிக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அன்றி, எல்லாரும் அதை வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும். இப்ப ஒரு மனுஷன் இயேசுதான் தெய்வம்னு சொல்லணும்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? வரணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் அவரு இயேசுதான் தெய்வம் என்று சொல்ல வைப்பார். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஒரு ஆளு இயேசுதான் தெய்வம்னு கன்ஃபஸ் பண்ணுது பாருங்களேன், அதற்கு உதவி செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதற்கு முன்னாடி சொல்லப்படுது பாருங்க, காஸ்பல் 1 பேதுரு 1:12 இந்த சுவிசேஷமே பரிசுத்த ஆவியானவரால் தான் வருகிறது. 1 பேதுரு 1:12. இன்னைக்கு கொஞ்சம் வசனம் வாசிக்க வேண்டியது இருக்கும். போதும் அந்த வேர்டை ஹைலைட் பண்ணுங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட
பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு. நான் சொன்னது சரியா? காஸ்பல் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரால் வருகிறது. இன்னொன்று, ஒருத்தர் இயேசு என்று எப்பொழுது அறிக்கை எடுக்கிறான்? உள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவன் இயேசு என்று அறிக்கை எடுக்கிறான். அப்ப பேசிக் ஸ்டெப்பு. அப்ப எலியாசர் இங்க பொண்ணு பார்க்க போனது மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசுவோடு உங்களை இணைப்பதற்காக அனுப்பின ரொம்ப முக்கியமான நபர், திருத்துவத்தில் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னென்ன செய்கிறாரு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியால் தான். பரிசுத்த ஆவியால் ஒருவன் நிரப்பப்படாமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, அல்லது அறிவித்தாலும் அது எஃபெக்டிவா இருக்காது. நீங்க சுவிசேஷம் சொல்லுகிறவங்களா இருக்கலாம், கொஞ்சம் நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியானவரோடு கூட நீ ஆவியானவரோட நிரம்புறத நான் சொல்லலை, ஆவியானவரோட நடக்கிறது சொல்றேன். ஆவியானவரோடு நடக்கிறவங்க சொல்ற சுவிசேஷம் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அது வெத்து துப்பாக்கியை போல இருக்கும். ஏன்னா சுவிசேஷத்தை கொண்டு போகிறதே, மனக்கண்களை திறக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். லீதியாளுடைய இருதயம் திறக்கப்படுச்சான். யாரு திறந்தா? அங்க இயேசு இருந்தாரா? சொல்லுங்க, அங்க இயேசு இருந்தாரா? இவங்க பரிசுத்த ஆவியினால் பேசுகிறான். பரிசுத்த ஆவியானவருடைய ஹார்ட்டை என்ன பண்றாரு? பேதுரு பேசுறாரு. 3000 பேர் உணர்வடைகிறாங்க. 3000 பேரையும் பரிசுத்த ஆவியானவர் மனக்கண்களை திறக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியால் பிரசங்கிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியால் அறிக்கை செய்யப்படுகிறது. உங்களுக்கு புரிஞ்சா? எலியாசரை கம்பேர் பண்றீங்களா எல்லாரும்? ஒண்ணு பக்கம் யாரு கிளம்புறா? சொல்லுங்க. ஈசாக்கு அங்க இருக்கிறார், இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். ஈசாக்கு வீட்டில் இருக்காரு. இப்ப நடக்கிற வேலையெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய காலம். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்ப இங்கு இயங்குகிறது யார்? உங்களுக்கு எனக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். சுவிசேஷம் அறிவிக்க வைக்கிறதும், எங்களை அறிவிக்க வைக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர். உங்களை கேட்க வைக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவர். உணர்வை தர்றது பரிசுத்த ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறது பரிசுத்த. எல்லாமே ஹோல். எலியாசருடைய காலம் இது. நல்ல எலியாசர் மகனுக்கு, எஜமானுடைய மகனுக்கு சரியான மனவாட்டியை செலக்ட் பண்ற கரெக்டான, துல்லியமான, ஷார்ப்பான, உத்தமமான ஒரு எலியாசர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களை அந்த செய்தியை தயவு செய்து உள்வாங்குங்க. உங்களை கொண்டு போய் ஈசாக்கினிடத்தில் சேர்க்கும் வரை இந்த எலியாசர் ஓய மாட்டார். நல்ல பெண்ணாய் பார்த்து தன் எஜமானனுக்கு மேட்சான பொண்ணா சேர்க்கிற வரை அவர் விட மாட்டார். செலக்ட் பண்ணி ஷார்ப் பண்ணி கொண்டு போய் ஈசாக்கு என்னும் எஜமானனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற வரை பரிசுத்த ஆவியானவர் விட மாட்டார். இதை தான் பரலோகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து இறங்கி கொடுக்கப்பட்ட காரியமும் இதுதான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதும் பரிசுத்த ஆவியானவரால், ஏற்றுக்கொள்ளப்பட உதவி செய்கிறதும் யாரால? பரிசுத்தாவுடைய காரியங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன். 1 கொரிந்தியர் 6:19 நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். வாசிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு டைம் இருக்காது. 1 கொரிந்தியர் 6:19 நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1:14 நமக்குள் இருக்கிற ரட்சிப்பை, கிருபைகளை எல்லாவற்றையும் நமக்கு பாதுகாக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:11 நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவர். மொத்தம் 4 காரியம் சொன்னேன், 5 வசனம் வாசித்தேன். ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்கிறவர் 1 பேதுரு 1:12. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறவர் 1 கொரிந்தியர் 12:3. நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் 1 கொரிந்தியர் 6:19. நமக்குள் இருக்கிற நல்ல பொருளை, விசுவாசத்தை காக்க பண்ணுகிறவர் 2 தீமோத்தேயு 1:14. ரோமர் 8:11 கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவருடைய ஆவி நமக்குள் இருந்தால் நம்மையும் உயிர்ப்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரியா? எல்லாரும் என்னை பாருங்களேன். அப்ப 1 பேதுருவையும் ரோமர் 8:11 பாருங்க. ஒரு கிறிஸ்டியன் லைஃபுடைய ஆரம்பம் முதல் முடிவு என்ன பண்ணுது? அங்க இருக்குதா இல்லையா? ரட்சிப்பு இருக்குது, அடுத்த அறிக்கையிடுதல் இருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இருக்கிறது, இயேசு
பரிசுத்தாவி வாசம் பண்றது இருக்குது, நம்மை கிருபை பாதுகாக்கிறதுக்கு கடைசியில வருகைக்கு போறது இருக்குது. இது எல்லாம் எங்க இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் எலியாசருடைய வேலை. எலியாசர் என்ன பண்றாரு? பொண்ணு கேட்க போற. அல்லேலூயா. பொண்ணு கேட்க. நீங்க அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் எடுத்துட்டு வந்தேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா அதிக படிப்பு ரொம்ப இழைப்பா உங்களுக்கு என்ன ஆயிரும், மாறிடும். அதனால உங்களுக்கு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ வந்துட்டாங்க. வரும்போது சும்மா வரல. 24:10 நீங்கள் வாசிங்கள். 10 ஒட்டகங்களோடு அடுத்து நிறைய விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி நிறைய வஸ்துக்களோடு கூட அவர் வருகிறார். இப்பொழுது 2வது பாயிண்ட் நீங்க போட்டுக்கணுமா? ரெபெக்காளை ஆயத்தப்படுத்துகிற எலியாசர். ஃபர்ஸ்ட் நம்மை தெரிந்து கொண்ட எலியாசர் என்று வைத்துக் கொள்ளலாம். 2வது ரெபெக்காளை ஆயத்தப்படுத்த வருகிற எலியாசர். வரும்போது எப்படி வருகிறார்? ஆதியாகமம் 24:10 சாதாரண வெறும் கையோடு கூட அவர் வரவில்லை. 10 ஒட்டகங்களுக்கு மேலாக கொண்டு வருகிறார். அநேக வஸ்துக்களை அவர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் பாருங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் 24:10 தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கூட கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல வித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. அல்லேலூயா. எலியாசர் யாருடையதை கொண்டு வர்றாரு? பைபிள் உண்மைக்குமே புதையலான ஒரு விஷயம் தான். எதை கொண்டு வர்றாரு? யாருடையது கொண்டு வர்றாரு எலியாசர்? எஜமான். பைபிள் வசனம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சும்மா வரமாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் கிருபை வரங்களோடு கூட ஒருத்தன் மேல இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் பிதாவாகிய தேவன் வார்த்தை. பிதா ஒரு ஆளுகை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரியை, ஒரு பவர், ஒரு வல்லமை, பரலோகத்தை செயல்படுத்துகிற வல்லமை, பூமியை உண்டாக்கின வல்லமை. நீங்க புரிஞ்சுக்கணும், இது பரிசுத்த ஆவியானுடைய காலம் என்று நான் சொன்னேன். உண்டாக கடவுது என்று பிதாவுடைய சிந்தனையில் இருக்கிறது. உண்டாக கடவுது என்று வார்த்தை இயேசுடைய வார்த்தை. உண்டாக்கப்பட்ட வல்லமை யாருடையது? பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. அதே வல்லமை தான் இங்கேயும் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சும்மா வரலையாம். 10 ஒட்டகங்கள் நிறைய தன்னுடைய எஜமானனுடைய சகல உச்சிதமான பொன் ஆபரணங்களையும் எடுத்து கொண்டு வருகிறார். பைபிள் சொல்லுகிறது, எந்த ஒரு வரமும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளுடைய பிதாவின் இடத்திலிருந்து என்ன பண்ணுது? யாருடையது? ஜோதிகளின் பிதாவினுடையது. தன் எஜமானுடைய ஒட்டகத்தில் எஜமானனுடைய பொருட்களை, எஜமானுடைய உச்சிதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு அடையாளம் சொல்லும். இவங்க சொல்லும் குளிருதுன்னு சொல்லும், ஒரு ஆள் சுடுதுன்னு சொல்லும், ஒரு ஆள் கை வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லும், ஒரு ஆள் என்ன நடந்துச்சு இல்லைன்னு சொல்லும், ஒரு ஆள் எனக்கு அப்படியே தெரியுதுன்னு சொல்லும், ஒரு ஆள் எனக்கு விஷனா இருக்குன்னு சொல்லும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நான் அப்படியே ட்ரஸ்ட் பண்ணி, அது எனக்கு இல்லையே, இல்லை அவங்க சொல்கிறத மாதிரி நான் ஃபாலோ பண்ணி என்னையும் அவரையும் ஒன்றா கொண்டு போனால் பரவாயில்ல, தனித்தனியாக தான் என்ன பண்ண போகிறாரு? கொண்டு போகிறதுனால நான் என்னுடைய எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னு சொன்னாலும் நீங்க பயந்துடக்கூடாது, இருக்குன்னு சொன்னாலும் பெருமையேறக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிறவரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. உங்களை எஜமான இடத்துல ஈசாக்கின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர் அந்த எலியாசரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எலியாசர் உங்களுக்கு அடையாளம் தெரியணும். யாருக்கு பின்னாடியாவது ரெபெக்காள் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ரெபெக்காள் ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த எலியாசர் உண்மையிலேயே என்னை ஈசாக்கின் இடத்துல கொண்டு போவார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் தானா என்பதை நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதனாலதான் ஐயா அடிக்கடி சொல்லும் போது கை தட்டுறது வச்சு ஏமாந்துடாத,
அப்படிலாம் நிறைய வேர்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அவங்க பண்ணுற வெளியில் பண்ணுற ரியாக்ஷனுக்கும் லைஃபுக்கும் வேற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த சந்தேகம் என்ன பண்ணுது, வருது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்கும். நல்லா நிரம்பி நல்லா ஆவில நிரம்புவாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களை காயப்படுத்துறது அவங்களுக்கு பெருசா தெரியலைன்னா அங்கு ஒரு கேள்வி வருகிறது, இவர் எலியாசர் தானா, இவர் பரிசுத்த ஆவி தானா? அதனால வெளியில நீங்க காண்கிற அடையாளமோ உள்ளான அடையாளமோ குளிர்ச்சோ சுடிச்சோ அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் பரிசுத்த ஆவி தானான்னு முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் உங்களை பரலோகம் கூட்டு போக முடியாது, நீங்களும் என்னை பரலோகம் கூட்டு போகவே முடியாது. நம்மை கூட்டு போக ஒரே ஒருத்தவர் தான் வருவார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இருக்கிறாரா, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவிதானா என்பதை நீங்களே சோதித்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப வரும்போது அவர் வெறுங்கையாய் வரமாட்டார். பரிசுத்த ஆவி வரும்போது எதோட வருவாரு, பரிவாரங்களோட இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இதுக்கு ஆதார வசனம் ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:8-10 வரை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவனுடைய கிருபைகளுக்கு தக்கவாறு ஈந்து அளிக்கிற வரங்களை குறித்து அந்த எழுதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:8 வாசிங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, இந்த எலியாசரையும் இந்த 11வது வசனத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. எலியாசர் 10 ஒட்டகத்தில் ஏத்திட்டு வந்தது மாதிரி இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியினாலே நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு மூட்டை நிறைய வரத்தை வச்சுக்கிட்டு ஒட்டகத்தில் இறங்குற மாதிரி யார் இறங்குறாப்ப, பரிசுத்த ஆவி இறங்குற. அங்கு ஒரு ரெபேக்காள், இங்கு பல ரெபேக்காள். அங்கு ஒரு கடகத்தை மாற்றினார், இங்க ஒவ்வொரு ஆளுக்கும் கடகத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். ஒவ்வொரு ஆளுக்கும் நகை கொடுக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த காரியத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கு கிருபை கொடுக்கணும். அப்படியே குதிரையில் அந்த ஒட்டகத்தில் இறங்கின மாதிரி ஆவியானவர் பரிவாரங்களோடு ஒருவர் மேலே இறங்குகிறார். ஒரு சபை மேலே இறங்கும் போது ஒரு கிஃப்ட் அள்ளி அப்படியே வீசுறாரு. இவன் மேலே கஸ்டர் மேலே ஒன்று, அங்கே மேலே ஒன்று, பிரதர் மேலே ஒன்று, சிஸ்டர் மேலே ஒன்று, எல்லார் மேலேயும் அப்படி கிஃப்ட் இறங்குது. இவ்வளவு வரம் இருக்குது. எத்தனை வரம் இருக்குது? ஞான வரம் இருக்குது, பாசை வரம் இருக்குது, அற்புதங்களின் வரம் இருக்குது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதுல்ல, இருக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வரத்தில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க. இந்த வரத்தில் ஏதாவது இருக்கா? வரத்தையெல்லாம் அதில் பார்த்தீங்கல்ல. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். இதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. இது ஒரு ஊழியக்காரர் மூலமாக தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். அல்லது நான் இன்னும் அதை எனக்கு ஓகேன்னு பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். இன்ஃபர்மேஷன் அப்புறம் இன்ஸ்பிரேஷன், தகவல்களும் இன்னொன்று அகத்தூண்டுதல். உங்களுக்கு இன்னும் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ நான் ப்ரீச் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா என்னமோ சொல்றாரா, இதுக்கு பேர் என்னது? இன்ஃபர்மேஷன். ஒரு தகவல், ஒரு நியூஸ், தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டீர்கள். அதே விஷயம் உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை, உணர்வையும் உற்சாகத்தையும் தூண்டுறதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு புரிஞ்சா? ரெண்டு புரிஞ்சிச்சு? தகவல், அந்த தகவல் உங்களை ஏதோ ஒன்று செய்யணும், அதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். அப்போ உங்களை ஏதோ ஒன்று செய்யறது தான் ஞானத்தை போதிக்கும் வசனம். இன்ஃபர்மேஷன் தர்றதுனா அறிவை உணர்த்தும் வசனம்.
வெறும் அறிவு மட்டும் உங்களுக்கு கிடைக்குதா? அது அறிவை உணர்த்துறது. அறிவு கிடைச்சு உங்களை ஏதோ ஒன்று செய்ய வைக்குதா? அது ஞானத்தை உணர்த்துறது. உங்களுக்கு அப்படி புதுசு புதுசாக ஏதாவது தெரியுதா? உங்களுக்கு அந்த இல்லை எனக்கு அந்த அபிஷேகம் இறங்கும்போது இப்படி ஒரு நிறைய விஷயம் எனக்கு தெரிய வருதா? அல்லது நான் பேசுறது சிலரை இன்ஸ்பயர் பண்ணுதா? ஹல்லேலூயா. நீங்க பேசி யாராவது சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் ஒரு வரம்? யாருக்கும் அறியாதது உங்களுக்கு ஒரு தெரியுது, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அதான் அறிவை உணர்த்தும் வசனம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டது சொல்லி ஒருத்தவனை ஃபயர் அப் ஆக்குது, அக்கினி ஆக்குது. அதுதான் ஞானத்தை உணர்த்தும் வசனம். இன்ஸ்பயர் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சா? வருதா? ஹல்லேலூயா. அடுத்து அப்படியே வரிசையா வரும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொன்னுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொன்னுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொன்னுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் எலியாசர் ஒட்டகத்துல ஏத்திட்டு யாரை பார்க்க வர்றாரு? யாரை பார்க்க வர்றாரு? அப்போ நீங்க தான் பொண்ணுன்னு செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு வலையிலாவது மாட்டணுமே. உங்க வலையிலே மாட்டல, உங்களுக்கு ஒரு கடகமும் மாட்டலைன்னா சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? ஈசாக்குக்கு நான் பொண்ணு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, 9 வரமும் இல்லை, ஏதோ ஒரு வரம் எனக்கு தாங்க. பேசுறது உயிர்ப்பிக்கணும். அல்லது எனக்கு ஒரு ஒரு நிறையா விஷயங்கள் புதையல்கள் எனக்கு காண்பிக்கப்படும். அல்லது எனக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட் வேணும், அல்லது எனக்கு ஹீலிங் கிஃப்ட் வேணும், அல்லது எனக்கு டெலிவரன்ஸ் வேணும், அல்லது எனக்கு டங்ஸ் கிஃப்ட் வேணும், அல்லது அதை வியாக்கியானம் பண்ணுறது வேணும். இல்லது ஒரு ஆளை பார்த்து அவருடைய ஆவியை அறிந்து, அவர்களை அறிந்து, ஒரு ஆளை பார்த்து அவர்கள் யாருன்னு கெஸ் பண்ற அந்த ஆவியின் பகுத்தறிது வரும். ஆண்டவர் நம்முடைய ஊழியக்கார ஐயாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கும் போதே கெஸ் பண்ற அந்த வரம். இப்படி ஏதோ ஒரு வலையில் ஏதோ ஒரு கடகம் உங்க கையில மாட்டணுமே. மாட்டினா தானே உலகத்துல பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். உங்க குடும்பத்தை பராமரிக்க வாகிலும் இந்த கிஃப்ட் உங்களுக்கு வேணுமே. உங்க குடும்பத்தில் நடக்க போறதுக்காவது ஒரு கிஃப்ட் வேணுமே. உங்க பிள்ளைகளை நடத்துறதுக்காவது ஒரு ஞானத்தை உணர்த்தும் வசனம் உங்களுக்கு வேணுமே. குடும்பத்தில் நடக்க போறதை தெரியப்படுத்துறதுக்காக அது கனவோ சொப்பனமோ தரிசனத்திலேயாகிலும் தெரியும்படி ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்கு வேணுமே. கர்த்தரோட ரகசியங்களை பேசுகிற அந்நிய பாஷையின் வரங்கள் உங்களுக்கு வேணுமே. ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு கடகம் அவனவனுடைய பிரயோஜனத்தின்படி யாருக்கு எது யூஸ் ஆகுமோ அதை பகிர்ந்து கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் எல்லாம் அல்ல. கீழே இருக்குது எல்லாரும் அப்போஸ்தலர் அல்லவே, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்லவே, எல்லாரும் உதவிக்காரர்கள் அல்லவே, எல்லாரும் அற்புதம் செய்கிறார்களா, எல்லாரும் குணமாக்கு வரங்குடையவர்களா, எல்லாரும் பாஷையை பேசுகிறார்களா? எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு என்ன பண்ணணும் வேணும். அப்ப எலியாசர் எப்படி வந்து இறங்குறாரு சொல்லுங்க? பெண் பார்க்க 10 ஒட்டகம் முழுசும் கிருபையும் வரமும் வல்லமையும் அதிகாரமும் ஆளுகையும் எங்கிருந்து இறங்கி வருது? ஆபிரகாம் வீட்டில இருந்து தூக்கிட்டு வந்ததாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நம் மத்தியிலே வருகிறது. அல்லேலூயா. இப்ப யாரை பார்க்க போறாரு? இப்ப சொல்லுங்க. ரெபெக்காளை பார்ப்பதற்காக இப்பொழுது போகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, ஆயத்தமாயிருந்த ரெபெக்காளுடைய குணத்தை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கதையை புரிஞ்சுக்கிட்டே வர்றீங்க? பொண்ணு பார்க்க சொல்லியாச்சு. எங்க பார்க்க வந்திருக்காரு? பூமி ஆகிய உங்களை என்னையும் பூமியில பார்க்க வந்திருக்காரு. இப்ப யார் வந்திருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். எலியாசர் எப்படி வந்திருக்கிறாரு? வரங்களோட வந்திருக்கிறாரு. இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பொண்ணு பார்க்க போறாரு.
இப்ப ஒருத்தி ஹைலைட் பண்ணுது, அவதான் ரெபெக்காள். இவ தான் இப்ப பொண்ணா செலக்ட் பண்ணப்பட போகிறாள். செலக்ட் பண்ண போகிறவளுக்கு இருந்த ஒரு குணாதிசயம், ஒரு 3-4 குணாதிசயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:14 வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட், அவள் மகா ரூபவதியாயிருந்தாள். வாசிக்கலாம், ஆதியாகமம் 24:14. போதும், அந்த பெண் மகா ரூபவதி, செம அழகா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஈசாக்குக்கு நீங்கள் மனவாட்டியாய் மாற வேண்டுமானால் ரெபெக்காள் இடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் குணம் மகா ரூபவதி. ரூபவதி அல்ல, மகா ரூபவதி. அல்லேலூயா. ரொம்ப அழகானவன். வெளி அழகல்ல, அது என்னது? உள்ளான அழகு. அண்ணன் சொல்றாரு, வெளியில இருக்கிற பொண்ணும் வெள்ளியுமோ ஆடம்பரமோ ட்ரெஸ்ஸோ, ஆம்பளைகளாக இருக்கலாம் முக அழகோ, பெண்களாக இருக்கலாம் முக அழகோ, ட்ரெஸ்ஸோ, அழகு அந்தஸ்தோ, எதுவோ அவருடைய அழகு அல்ல, உள்ளான அழகு. அல்லேலூயா. பூரண, இந்த வசனத்தை கவனிங்க, நம்ம கிருபாசந்திர அடிக்கடி இதில் எழுதி போட்டிருக்கோம், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் கர்த்தர் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள, வடிவு அப்படின்னாலே பியூட்டி, பூரணனா பெர்ஃபெக்ஷன். கவனிச்சிக்கல அந்த வேர்டா? பூரண வடிவுள்ள, வடிவுன்னு சொன்னாலே அழகு, பூரண வடிவுனா வடிவுல அழகில் ஒரு பூரணம். ஆங்கிலத்தில் அழகா அந்த வேர்டு இருக்கும், பெர்ஃபெக்ஷன் இன் பியூட்டி. பியூட்டினாவே அழகு, அழகுல ஒரு பெர்ஃபெக்ஷன். எடுத்துக்காட்டு பாருங்களா, அப்சலோம். இந்த பாட்டு படிச்சிருக்காங்க, கொண்டை எடி கொண்டை அப்சலோமின் கொண்டை மாட்டிக்கிடுச்சு. அப்சலோம் பத்தி இருக்கும், தலைமுடி கருகருன்னு இருக்கும். காலையிலிருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே அவனை வந்தான். நெத்தி அழகு, மூக்கு கோணி குட்டையா பெருசா அப்படிலாம் இல்லை, அழகு. காது ஷார்ப்பா, ஃபேஸ் கட் அவ்வளோ அழகு, லிப்ஸ் அவ்வளோ அழகு, கழுத்து, உடம்பு ஷேப்பு, இடுப்பு, தொடை, கால், விரல்கள், கலரு, ரோமம், ஒரு தழும்பு இல்லாம உச்சியிலிருந்து கீழே வர ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு மாசம் கண்டுபிடிக்க முடியாத அப்சலோம்ட்ட பைபிள் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறது. அவ்வளவு அழகு. தாவீதை பார்த்தே அவ்வளவு அழகுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவன் சிவந்த மேனியும் அழகுள்ளவனுமா, அவனை காட்டில் அவன் மகன் ரொம்ப ரொம்ப அழகு. உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான், செதுக்கி வச்ச மாதிரி இருக்கான். குணம் சரியில்லையே, அவன் வெளி அழகு. இப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு அழகை எதிர்பார்க்கிறார். பியூட்டி இன் பெர்ஃபெக்ஷன். அழகு அல்ல, அழகில் ஒரு நேர்த்தி. சிலருக்கு நல்லா இருக்கும், முடி இருக்காது. சிலருக்கு முடி இருக்கும், கலர் இருக்காது. சிலர் கலர் இருக்கும், கரெக்டாக மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, மூக்கு மட்டும் சரியில்லைன்னு சொல்லலாம். இது மாப்பிள்ளை எப்படி இருக்க, காது மட்டும் சரியில்லை, வளர்த்தி மட்டும் சரியில்லை, கை மட்டும் ஒரு மாதிரி இருக்கு, ஆள் ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி இருக்காது. ஏப்பா பெர்ஃபெக்டா ஒரு ஆள் கிடையாதா? எல்லாம் அழகா இருக்கு, ஒரு சொதப்பிருச்சே. ஆண்டவர் ஒன்னிலையும் சொதப்பாத பியூட்டியின் பெர்ஃபெக்ஷன், பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். பூரண வடிவு, அழகில் ஒரு பூரணம், அழகில் ஒரு பெர்ஃபெக்ட். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். இவன் தான் பூரண வடிவுள்ள சீயோன். ஒன்றிலையும் குறை இருக்கக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாட்டு பிடிப்பாங்க, நல்லா பொறுமையா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள்ட்ட மிஸ்டேக் இருக்கு, அல்லது இல்லாதது ஒண்ணு இவங்கள்ட்ட இருக்கும். இது ஆண்டவர் விரும்பல. ரெபெக்காளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? மகா, சொல்லுங்க, ரூபவதி அல்ல, மகா ரூபவதி. நீங்க ரூபவதியா இருக்கிறது முக்கியம் இல்ல, மகா ரூபவதியா இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்ன சொன்னா, அவளிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. உன்னத பாட்டில் அவளிடத்துல பழுது ஒன்றும், ஒரு மிஸ்டேக் இல்லை. அப்ப இயேசுவுக்கு ஈசாக்குக்கு பெண்ணாய் அமைய போறவளுடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், அவருடைய எலிஜிபிலிட்டி என்ன? பியூட்டி இன் பெர்ஃபெக்ட். அவ பழுதொன்றும் இல்லாதவளா இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வார்த்தையில சுத்தம்,
கண்ணில் சுத்தம், கேட்கறதுல சுத்தம், எல்லாத்துலேயும் சுத்தம், எல்லாத்துலேயும் பரிசுத்தம். சாகிறதுக்கு முன்னாடி அல்லது எலியாசர் நம்ம ஈசாக்கு வீட்டுக்கு அழைத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதான் மகா ரூபவதி. புருஷனை அறியாதவள் இரண்டாவது. இதுவரை இதுக்கு முன்னாடி எந்த ஆணோடும் அவளுக்கு ஒரு தொடர்பும் கிடையாது. கவனிச்சுட்டு வரீங்களா எல்லாரும்? அப்படியானால் இவருடைய அன்பு பாசம் எல்லாம் இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, ஈசாக்குக்கு மட்டுமே கொடுக்கப்பட போகிறது. ரெபெக்கால எப்படி செலக்ட் பண்றாரு கவனிச்சிங்களா? சும்மா சொத்தல் வத்தலாம் ஈசாக்குக்கும் பொண்ணு கிடையாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இயேசுக்கு மனவாட்டி ஆகணும்னா மகா ரூபவதியா இருக்க வேண்டும். அடுத்து எந்த புருஷனையும் அறியாதவளா இருக்கணும், ஆணோ பெண்ணோ. நம்முடைய அன்பு முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சார். நீங்க சீரியலுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, கிரிக்கெட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாத்துக்கும் நான் அடிமையா இருக்க முடியாது. போற போக்கில் பார்க்குறீங்கன்னா அது வேற, அதை பார்க்காம இருக்க முடியலன்னா அது வேற. எதற்கும் நான் அடிமை இல்லை, நான் எந்த ஆசைக்கும் அடிமை இல்லை, எதையும் என்னால் விட முடியவில்லை என்று சொல்ல முடியாது. எதையும் நான் அதிகமாய் நேசிப்பதும் கிடையாது. என்னுடைய நேசம், பாசம், அடிமை எல்லாம் ஒருவருக்கே. அது ஈசாக்குக்கு மட்டும்தான். சொல்றதுதான் மகா ரூபவதி, புருஷனை அறியாதவள். அவளை தான் எலியாசர் கூப்பிட்டு போக வருவாரே ஒழிய வேற பெண்களை கூப்பிட்டு போக அவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்தி கேட்டவரீங்க? மகா ரூபவதியா இருக்கணும், புருஷனை அறியாதவளா. இந்த ரெண்டு கேரக்டர் இவ வர்றதுக்கு முன்னாடி அவளுக்குள்ள இருக்குது. இப்ப வந்துட்டார், சரியா? இப்ப வந்தாச்சு. அடுத்த உடனே எலியாசர் நீங்க கவனிச்சுவாங்க, இது முக்கியமான ஒரு செய்தி, முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்கோம். எலியாசர் இப்ப ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வர்றாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பொருத்தனை. நான் போய் கிணத்தடியில் நிற்பேன், பொம்பளை எல்லாம் வரும், அதுல ஒரு பெண்ணிட்டா எனக்கு குடிக்க தண்ணி தான் என்ன பண்ணுவேன் கேட்பேன். அப்ப அவ உடனே, இந்த வடக்கணி உடனே அவ குடத்தை சாட்சி எனக்கு தண்ணி கொடுத்ததும் அன்றி அவ என் ஒட்டகத்தெல்லாம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி நான் சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி தான் நான் என்ன பண்ணக்கூடாது. எப்படி பொண்ணு செலக்ட் பண்றாரு பாருங்க. என் தண்ணி தான் நான் சொல்லக்கூடாது, அவளே உங்க ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தர்றேன்னு சொல்லணும். அப்படிப்பட்டவளே என் எஜமானனுக்கு ஏத்த மனைவின்னு கெஸ் பண்ணிட்டு தீர்மானம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த உடனே வேகமா கிணத்தண்டையை பார்க்கிறார். அங்கு பார்த்தா ஒரு பெண் வருகிறார். அவள் மகா ரூபவதியா இருக்கிறார். சரி, ஒரு வார்த்தையை போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு, பெண்ணே எனக்கு குடிக்க தண்ணிதா அப்படின்னு கேட்ட உடனே தண்ணி என்ன பண்ற அவனுக்கு சாட்சி கொடுத்துட்டு, உமக்கு மட்டும் தான் தண்ணி தரல, உன்னுடைய ஒட்டகம் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன், இப்ப தண்ணிய இறைச்சி தரப்போறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கஷ்டம் இப்பெல்லாம் பாருங்க, மோட்டர் போட்ட உடனே வருது. இப்பெல்லாம் குடம்னு ஒன்னே கிடையாது. நம்ம வீட்டில் குடத்தை தூக்கிட்டு போவாங்க, சொல்லுவாங்க ஒத்த குடம் அடிப்பேன், ரெட்டை குடம் அடிப்பேன். குடத்தை தான் அடிக்கணும். இடுப்பில் தூக்குவாங்களா, ரெட்டை குடம் அடிச்சு தலையில வச்சுட்டு அப்படி போனேன் எப்படி போனேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ குடங்கிற கான்செப்டே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. இவன் ஓடி போய் மோட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, அந்த காலத்து கிணறு வந்துட்டு இறங்கி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ என்ன செஞ்சாலும் தெரியாது. போய் எலியாசர் மிஞ்சினா 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாரு. ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? வந்து தொட்டியில வந்து ஊத்துறா 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 ஊத்திக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் கேட்டு செய்யல, நல்லா கவனிக்கணும், கேட்டு செய்யல. இன்னொன்று, ஆகா நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, மாப்பிள்ளை பக்கம் வந்திருக்காங்க போல, நல்லா தண்ணி அள்ளி ஊற்றி எப்படியாவது கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஊற்றலை. இவளுக்கு பொண்ணு பார்க்க வந்ததுன்னு தெரியாது, இவன் தண்ணியும் கேட்கல. அப்படியானால் ரெபெக்காள் எவ்வளவு மற்றவங்க மேலே கரிசனை உள்ளவங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தண்ணி அள்ளி ஊற்றி 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 ஒட்டகம் குடிச்சு அப்படியே நிரப்பிக்கிட்டு இருக்குது. அது விட்ட மாட்டேங்குது. ஒரு ஒட்டகத்துக்கு 50 குடமாக ஊற்றிருப்பா. ஊத்துறா 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 ஊற்றிக்கிட்டே இருக்கா. ஒட்டகம் குடிச்சுக்கிட்டே இருக்கு, தொட்டி நிரம்பிக்கிட்டே இருக்குது.
இதை பார்த்து எலியாசர் ஆச்சரியப்பட்டான், ஸ்டன் ஆயிட்டான். அப்படி எப்படா ஒரு பெண்ணை இப்படி செய்ய முடியும்? அவருடைய பலன் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய கரிசனை என்ன, அவ எப்படி இப்படி வந்துட்டு நான் கேட்காம எப்படி ஒரு ஆள்னால செய்ய முடியும் என்று எலியாசர் ஆச்சரியப்பட்டு வியந்து போயிட்டான். அந்த பெண்ணை தான் செலக்ட் பண்ணி எஜமானனுக்கு கொண்டு போனான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஈசாக்குக்கு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, ஈசாக்குக்கு சாதாரண பொண்ணை எலியாசர் பார்க்கவே மாட்டாரு. நீங்க மகா ரூபவதியா இருந்தாதான் உங்களை பார்ப்பாரு. நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் புருஷனை அறியாத அடிமைப்படாத இயேசுக்கு மட்டும் அடிமையா இருக்க வேண்டும். மூன்றாவது இப்படிப்பட்ட ஒரு குண அதிசயம். அந்த வசந்த வாசியம் 14வது வசனத்துல இருக்குது. ஆதியாகமம் 24:14. நான் குடிக்க எப்படி எப்படி தண்ணி கொடுக்குறா பாருங்க. 17 அப்பொழுது அந்த எல்லாருமே பைபிள் அடிச்சுக்கிறங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவனுக்கு, நான் வாசிக்கிறது 17வது வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம், எவ்வளவு கேட்டான்? எவ்வளவு? ஒரு செம்பு கேட்டிருப்பான். இன்னும் தண்ணி தாகம் எடுத்துச்சாங்க கூட தெரியல, டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் எனக்கு தண்ணீர் தா என்று கேட்டான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று அந்த வேர்டை யூஸ் பண்ண பாருங்க. சீக்கிரமா குடத்தை தன் கையில இறக்கி கொண்டு, அவ்வளவு சீக்கிரமா இறக்கி குடிக்கிறதுக்கு அவளுக்கு தண்ணீர் கொடுத்தா. கொடுத்த பின் இவன் கேட்கல, புரிஞ்சுக்கிறணும், இவன் கேட்கல. ஒட்டகம் எல்லாம் நிக்குது. நம்ம ஒட்டகத்தை பார்த்தோன்னே நம்ம பெண்கள் ஒதுங்கி என்ன பண்ணிடுவாங்க, அத்தாடி இதுக்கு ஊத்துறதா, தண்ணியை கொடுத்துட்டு ஓடிடும். கொடுத்தோடனே வாலண்டியராக கேட்குறா. எவ்வளோ நேரம் இறைச்சிருப்பா, எவ்வளோ நேரம் நடந்து வந்திருப்பா, எத்தனை ரெட்டை கூட அடிச்சிருப்பா. இவனுக்கு போய் தண்ணி கொடுக்கணுமா நினச்சா கொடுத்தாச்சு. இவனோட ஒட்டகத்துக்கு கொடுக்கறது எனக்கு தலையிழுத்தா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. உடனே சொல்றா, கொடுத்த பின் ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும். எப்படி எப்படி குடித்து தீரும்? குடிச்சு 2 வாய் ஊற்றி விடுறது இல்லை, குடிச்சு தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி அடுத்த ஒரு வேலை பாருங்க. சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வந்து துறவண்டையிலே ஓடி 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 எடுத்துட்டு வந்து ஊத்திக்கிட்டே இருக்கான். எலியாசர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, யார் தெரியுமா அவருடைய மனவாட்டியா மாற முடியும்? யார் தெரியுமா ஈசாக்குடைய மனைவி? நமக்கு ஆவியானவர் அல்லது பாஸ்டரு இல்லை யாராவது வந்து ஜெபம் பண்ணு, பைபிள் படிச்சீங்களா, கூட்டத்துக்கு வந்தீங்களா, ஆண்டவரை தேடுங்க, அதை விடுங்கன்னு சொல்லி 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 நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சில வேளையில் செய்யவே. ஆனா இவ இங்க சொல்லவும் இல்லை, இவர் கேட்கவும் இல்லை. சொல்லாம செஞ்சா பாருங்க, அவளே மனவாட்டியாய் மாறி. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி சொல்லி பயந்து, அவர் கட்டளை சொல்றாரு பயந்து, அல்லது அவர் சொல்றதுக்காக செய்வோம், பாஸ்டர் சொல்றதுக்காக செய்வோம் அப்படின்னு உங்க லைஃபை நீங்க கொண்டு போனா, நீங்களும் நானும் மனவாட்டி அல்ல. சொல்லாமலே குடத்தை நிரப்பினது போல நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும். ஒட்டகம் குடிச்சு நரம்புறவரை நீங்க செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு எல்லையே கிடையாது, ஆண்டவரை பிரியப்படுத்த எல்லையே கிடையாது. நீங்க 2 ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4 வசனத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்திட்டேன், எலியாசர் தாகத்தை தீர்த்துடலாம் நினைக்காதீங்க. பின்னாடி நிக்கிறது 10 ஒட்டகம். ஆண்டவரை நீங்க திருப்திப்படுத்தவே சொல்லுங்களேன் முடியாது. கொஞ்சம் தான் தண்ணி கேட்டா எப்படி ஊத்திக்கிட்டே இருக்க பாருங்க. அதாங்க தேவ சித்தம். அதான் ஆண்டவருக்கு உண்மையா நேசிச்சு நம்மை விட்டு கொடுக்கிற அர்ப்பணிப்பு. கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பு.
அப்ப யாரை எஜமானனுடைய ஈசாக்குக்கு பெண்ணாக எடுக்க யார் செலக்டிவ் பர்சன்? யாரை ஆண்டவர் செலக்ட் பண்றார்? ரூபவதி, புருஷனை அறியாதவள், கேட்காம செய்றவள். சொல்லுங்க, கேட்காம செய்றோம், கேட்காம தேவனை பிரியப்படுத்துறோம். எலியாசரை பிரியப்படுத்து, எலியாசருக்கு உதவி செய்ய கேட்கவே இல்லை. இந்த வேடை நான் எப்படி உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன்னு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நான் ஆழத்துக்குள்ள உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறா, அதுக்கு எல்லை இல்லை, ஊற்றிக்கிட்டே இருக்கிறா, சொல்லி செய்யல, மனப்பூர்வமாக சார் இவ்வளவா தன்னை அர்ப்பணிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிரியப்படுத்துறாளே, அவ தான் ஈசாக்குக்கு உள்ள மனைவி. எலியாசர் சும்மாலாம் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டார். நீங்க மனவாட்டியா மாற எத்தனை பேர் விரும்புறீங்க? சொல்லி சொல்லி செய்யாதீங்க. ஒரு குடம் தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு செம்பு எடுத்து கொடுத்துக்கிட்டு தேவ சுத்தம் செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் சொன்னதை செய்யணும், அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்யணும். இன்னும் சொல்ல போனா எலியாசர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் நானும் செய்யணும். 21வது வசனத்துல அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஆண்டவருக்காக உங்களையே நீங்க அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் புரியுது? கட்டாயத்தினால அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தேவன் ஆச்சரியப்படும் படி அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார். சொல்லி சொல்லி செய்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். சொல்லாமல் தானாய் தன்னை அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். போதும் என்று சொல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ரெபெக்காளை போல ஊற்றிக்கொண்டே இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார். ஒட்டகத்தை பார்த்தோன்னே தகச்சிருவோம். அவ எவ்வளவு ஊத்திருப்பா, எவ்வளவு அவருக்குள்ள அந்த ஆர்வம் இருந்திருக்கும் பாருங்களேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை அப்படிதான் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க இனிமே சொல்லி நான் ஒரு விஷயத்தை சொன்னா, நான் உங்களுக்கு மனவாட்டியா வரப்போற மனவாட்டி அல்ல. எத்தனை தடவை ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ண சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். பைபிள் படிக்க தோணுது பிரதர், தோணுது தான் ஆண்டவர் சொல்றது, தோணுது. ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் நினைக்கிறேன் மாறணும்னு மாற முடியல. இந்த வருஷமாகிலும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டரோட உட்கார முடியல. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியல. பிரியமாக வாழன்னு நினைக்கிறேன், முடியல. இது தப்புன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் நிறுத்த முடியல. இப்படிலாம் நம்ம சொல்கிற உங்க ரெபெக்காள் அல்ல. ஆச்சரியப்படும். நான் சொன்னதையும் செஞ்சா சொல்லாதையும் செஞ்சா என் மனசே குளிர்ந்துருச்சு. இப்படி ஒரு பெண்ணை பார்க்கலன்னு அவ்வளவு காரியத்தை செய்கிறா பாருங்களேன். குடிக்க குடிக்க தண்ணீரை முழுங்கிக்கிட்டு இருக்க ஒட்டகம் மாதிரி விடாம அவ தேவ சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கா பாருங்களேன். அவ தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவி என்று அன்று எலியாசர் அவரை குறித்து விட்டார். ஹல்லேலூயா. இதில் எதை குறிக்குது? மனப்பூர்வம். நீங்கள் அதை எழுதிக்கிறதா சொல்லலாம். சிச்சித்து கட்டாயப்படுத்தி ஆண்டவர் ஒன்றை சொல்லி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். ரெண்டாவது, சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். அவள் 2 தடவை எப்படி இருக்குது? சீக்கிரமாய் குடத்தை சாச்சா, சீக்கிரமாய் ஓடி போய் தொட்டியில் என்ன பண்ணா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீக்கிரம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் சீக்கிரத்தில் பின்மாற்றக்காரங்களை என்ன பண்ணிடுவீங்க? மாறி ஜெபிக்கணும்னு தோணும் போதே சீக்கிரமாய் எந்திரிச்சு போய் என்ன பண்ணிடணும்? ஜெபம் பண்ணிடணும். பைபிள் படிக்கணும்னு தோணும் போதே சீக்கிரமா செஞ்சிடும். மனம் திரும்புறதும் சீக்கிரமா மனம் திரும்பணும். எல்லாமே குயிக்கா இருக்கணும். சோம்பேறியுடைய வயற்காடை பார்த்தேன், வயலை பார்த்தேன், அது முள்காடா இருந்தது. நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லக்கூடாது. ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்க ஹோம்ஒர்க்கை தள்ளி வைக்காதீங்க, டோன்ட் போஸ்ட்பாண்ட் யுவர் ஹோம்ஒர்க், அது கடைசியில் உங்களுக்கு பெரிய பேடனா மாறிடும் அப்படின்னு மதர் பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி ஹோம்ஒர்க் படிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அப்புறம் ஜெபிப்பேன், அப்புறம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இவங்கெல்லாம் தேவராஜ்யத்துக்கு சரிப்பட்டவர்கள் அல்ல. இந்த சோம்பேறி மனைவி அவருக்கு தேவையே.
சொல்லுங்க. மனைவி சொன்ன பொம்பளைய மட்டும் சகோதரி மட்டும் எங்களையே குறி வச்சு பேசுறாரு. இல்லை ஜாலனை சிரிக்கிறாரு. நீங்கள் அக்காட்ட போய் அடி வாங்க போறீங்க. அவ எல்லா ஆண்களையும் தான் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அந்த மனவாட்டிங்கிற வேடை அந்த பெண் பாலில் சொல்கிறதுனால நான் உங்கள் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ எல்லாருக்கும் தான். சோம்பேறி மனைவி, சோம்பேறி விசுவாசி இயேசுவுக்கு தேவை இல்லை. அப்போ பெண் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்குறான். இவன் வந்து வீட்டு வேலையை கரெக்டாக சொல்லாமல் செய்வாளா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சீக்கிரம் செய்வாளா. அன்னைக்கு அப்படித்தான் பொண்ணு பார்த்துருப்பாரு. சும்மா எதுக்கு தண்ணி எல்லாம் விட்டுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்பாரு எலியாசரு, இவ எல்லாரும் மேலே அன்பா இருப்பாளா. ஒட்டகத்தையும் நேசிச்சா சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவா, இவ நேசிப்பா. மாமி விட்டா நேசிப்பா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இவ சொல்லி செய்வாளா சொல்லாம செய்வாளா, வீட்டுக்காரியத்தை சொல்லாம செய்வா. மூணாவது சீக்கிரம் செய்வாளா சோம்பேறியா இருப்பாளா. சீக்கிரம் செய்வா, செலக்டட். பர்வத்திலே அதே தான். பிறரை நேசிக்கணும், ஆண்டவர் சொல்லி சொல்லி செய்யக்கூடாது. மூணாவது சோம்பேறியா சீக்கிரமாய் 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 அவள் போய் வேலையை செய்து கொண்டே இருந்தாள். சுறுசுறுப்பாய் தொட்டியை நிரப்பிக்கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. இப்ப முடிச்சிட்டா. இப்ப எலியாசர் இவளை என்ன பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ண உடனே இந்த வசனத்தை வாசிங்க, 24. அவளுக்கு கடக மாட்டு வரல, அதை பாட்டு வாசி. போதும் போதும். இப்ப கவனிச்சு வாங்கடா. மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது ரெபேக்காளுடைய குணாதிசயங்கள். மூன்றாவது ரெபேக்காளை இப்ப செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி நீ யாருடையவள், இப்போ வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். கவனிச்சு வரீங்களா? ஃபர்ஸ்ட் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார், பரிசுத்த ஆவியானவர் கிருபைகளோடு வரங்களோடு அனுப்பினார். நம்ம எதுவா இருக்கணும், ரூபவதியா இருக்கணும். அடுத்து பிற புருஷனை அறியக்கூடாத பரிசுத்தவானா இருக்கணும். மூணாவது நம்ம மனப்பூர்வமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். இப்ப செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி யாரு உன் வீடு என்ன போயாச்சு. போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்கார்றாங்க. எலியாசரை இப்ப சாப்பிட சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம், உலகத்துக்கு. சூப்பர், உலகத்துக்கு வந்துட்டோம். யார் வீட்டுக்கு வந்துட்டோம், ரெபேக்கா. ஆபிரகாம் பார்த்தாச்சு, எலியாசரை பார்த்தாச்சு, அடுத்து ரெபேக்கால பார்த்தாச்சு, ஈசாக்கு வீட்டில் இருக்காரு. இப்ப சீன் எங்க நிக்குது, ரெபேக்கால் வீட்டுல உலகத்துல நிக்குது. உலகத்துல நிற்கும் போது, இப்போ உலகத்துல இங்க வந்து நிற்கும் போது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, எலியாசரை 33 வருஷத்துல சாப்பாடு ஃபுல்லா மேஜை ஃபுல்லா வச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க. அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்போ சாப்பிடல, நான் வந்ததை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். என் எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் இயேசுதான் ஒரே பேரான குமாரன். அவருக்கு பரலோகத்தில் அவர் சீமானாய் இருக்கிறார். புரியுதா? கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வயனான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவருக்கு கொடுத்தார். உலகத்துல வந்த உடனே எலியாசர் வந்துட்டு ரெபெக்காள் வீட்டுக்கு வந்த உடனே கொடுத்த இன்ட்ரோ என்ன, தனக்கு பற்றி சொன்ன அறிமுகம் என்ன? பரலோகத்தில் ஆபிரகாம்ல ஈசாக்கு இருக்கிறாரு, அவருக்கு எல்லா ஆஸ்தியும் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உங்களுக்கு பரலோகத்தின் மேன்மையை பற்றி தான் பேசுவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து பூமியில ஆசீர்வதிப்பார்னு
இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாஸ்டர்ஸ்லாம் பேசுறாங்கன்னா நீங்க சொல்லணும், அது சரியான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வந்து பூமியிலே கொடுக்கப்படுகிற உணவை நிராகரித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரலோகத்தின் மேன்மை. என் ஆபிரகாம் செல்வ சீமான், அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் ஈசாக்கு, அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் பிதாவுடைய வலது பாரிசமும் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதை எங்க சொல்ல வந்தவர்? பூமிக்கு சொல்ல வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை வந்து யார்கிட்ட சொல்றாரு? ரெபெக்காள் வீட்டில் அதை ஓங்கி முழக்கமிடுகிறார். இதை சொல்ற வரை நான் சாப்பிட மாட்டேன், இதை நான் சொல்லி உன் பொண்ணை நீ தந்து நான் கூப்பிட்டு போனா நான் கையை நினைப்பேன், இல்லைன்னா நான். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி புரிஞ்சுக்கிறங்க. அவர் உலகத்தின் காரியத்தை மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல, அவர் பரலோகத்தையும் இயேசுவையும் மேன்மைப்படுத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதுன்னா ஒரு அடையாளம் இதுதான். நீங்க அபிஷேகத்துல ஃபயரா இருக்கீங்கன்னா ஒரு அடையாளம் இதுதான். பூமி உங்களுக்கு குப்பையாக எண்ணப்படும், பரலோகம் உங்களுக்கு மேன்மையா இருக்கும். நீங்க இயேசுவை பத்தி தான் பேசுவீங்க, நீ பரலோக மேன்மையை தான் பேசுவீங்க. பரலோகத்துடைய ஐஸ்வர்யம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். பூமியில நீங்க எத்தனை கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் அது தூசியும் குப்பையுமாய் உங்களுக்கு எண்ணப்படும். என் தேவன் சீமானா இருக்கிறார், அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு பொண்ணு வேணும்யா. நான் தேடி வந்தேன், உன் பொண்ணுகிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டேன். தண்ணி யாரு தண்ணி குடிக்க கேட்பேன், அவள் ஒட்டகத்துக்கு ஊத்துன்னு சொன்னோடனே அவள் ஒட்டகத்துக்கு நிரப்பிச்சிட்டா. ஆச்சரியமாயிருச்சு. அவள் ரூபவதியாக இருந்தா, புருஷனை அறியாதவளாக இருந்தா. நான் செலக்ட் என்ன பண்ணிட்டேன். பொண்ணை தரியா? நல்லா கவனிங்க, நான் முடிக்க வர. பொண்ணு தரியா? தரலையா? ஆனா ஒரு பாயிண்ட், பொண்ணு தரணும். ஆனா ஏன் மாப்பிள்ளை, ஏன் மகனை, அதாவது எஜமானுடைய மகனை வீட்டோட மாப்பிள்ளை என்னால் அனுப்பவே அதில் இருக்கு. ஏன் எஜமான மகனை ஈசாக்க கல்யாணம் முடிச்சுட்டு ரெபெக்கால விடாம அவரையும் பிடிச்சி வச்சு உன் மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சா, இவ எவ்வளோ பெரிய பொண்ணா இருந்தாலும் இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். இதுதான் கண்டிஷன். ஈசாக்கு அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பார், நீ தான் அவர் வர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணணும்? வரணும். அப்படி கண்டிஷனா இருக்கீன்னா உன் பொண்ணு என்ன பண்ணு தா. அப்படியே ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார், என் மகனை அங்க போய் சேர்த்துறாத, அவன் அங்க போன்னு சொன்னா விட்டுறாத, பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கே வா, என் மகன் அங்க வரமாட்டான். ஒருவேளை அப்படி சொன்னா அந்த பொண்ணு நமக்கு தேவையே இல்லை. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்துக்குரியவர். பூமி மேல ஆசைப்படுகிற யார் மேலையும் அந்த மணவாளன் வந்து இங்க தங்க மாட்டார். பரலோகத்து மேல ஆசைப்படுகிற மணவாட்டியை தான் அவர் எடுத்துக்கொள்வார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இயேசுவை நீங்கள் இங்கு வளைக்க முடியாது, நீங்கள் தான் இயேசுவுக்கு நேராய் வளைந்து போக வேண்டும். ஈசாக்கின் வீடு பரலோகம், ரெபெக்காள் வீடு உலகம். நீங்கள் நானும் ஈசாக்கு வீட்டுக்கு போகணும். ஈசாக்கு ரெபெக்காள் வீட்டுக்கு வரவே மாட்டார். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தான் அல்ல, உலகத்தை நேசிக்கிறவரும் அல்ல, உலகத்தில் வாழ விருப்பப்பட்டவரும் அல்ல. உலகத்துக்காக நீங்கள் இயேசுவை தேடினால் அவர் உங்கள் மணவாளனும் அல்ல. புரிஞ்சவங்க அலையிலையா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன் வீட்டை விட்டு கிளம்பி நீ முதல்ல வா. இப்படி ஒரு வசனம் இருக்கு, குமாரத்தையும் உன் தகப்பன் வீட்டின் தாய் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன்மேல் பிரியமாயிருப்பார். அப்ப நம்ம ஆண்டவரை பார்த்தீங்களா? அப்ப யாரு வந்து அங்க போக முடியும்? ஆண்டவர் வைக்கிற கண்டிஷன் என்ன? கண்டிஷன் என்ன? நீ என்னோட வரணும். அவர் எஜமான உன்னை தேடி என்ன பண்ண மாட்டாரு. அவர் உலகத்துக்காக வளைஞ்சு பூமியில் இருக்க போறதுல அவர் உன்னை பரலோகம் கூட்டிட்டு என்ன பண்ண போறாரு? போகிறார். பரலோகத்தில் உனக்காக ஆயத்தம் பண்ணி அவர் அழைத்து வர போகிறார். அந்த மனப்பான்மை ஒரு பெண்ணுக்கு இருந்தாதான், ஒரு விசுவாசிக்கு இருந்தாதான் அவங்க தான் அவருடைய மனவாட்டி சபை. என்ன மனப்பான்மை இருக்கணும்? இயேசுவை உலகத்துக்காக தேடக்கூடாது, ஏசப்பாவை பரலோகத்துக்காக என்ன பண்ணணும்? தேடணும். ஏசப்பா உலகத்துக்காக நீங்க தேடுனீங்கன்னா அவரை வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்குறதுக்கு வேலை பார்த்துக்கு இருக்கோம்னு அர்த்தம். அவர் வீட்டோட மாப்பிள்ளைய வரவே மாட்டார். ஓடிரு,
நீ வரவே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிடுவார். அவர் நாம் தான் அங்கு போய் நிற்க வேண்டும், அவர் இங்கு வர மாட்டார். ஒரு முறை இங்கு வந்தார், இன்று ஒரு முறை நம்மை அழைத்து போகும்படி வரப்போகிறார். நாம் உலகத்தான் அல்ல. அதான் அடிக்கடி சொல்ற, நான் உலகத்தான் அல்ல, அது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகம் என்னை பகைத்தால் உன்னை பகை. எனக்கு அந்த லாபானுடைய வீடு எனக்கு தேவையில்லை. அதுதான் அவன் ஈசாக்குடைய மனப்பான்மை. ஆண்டவர் சொல்ற, உலகம் எனக்கு தேவையில்லை, நீ உலகத்தை விட்டு என்னிடத்துல நீ வரணும். அதான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, என்ன சொல்லிட்டாங்க இப்ப வீட்டாரு? ஓகே, நீங்களே என்ன பண்ணிருங்க, கூட்டிட்டு போயிருங்க. இப்பதான் கையை என்ன பண்றாரு நினைக்கிறார், ஒத்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்க புரிஞ்சுக்கணும். உலகத்தோட வாழ்ந்தா உங்களுக்குள்ள இருக்க மாட்டார். அனாயிட்டிங் வேணும், அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தினால நிரப்பப்படும்னா சிலதை நீங்க இழக்கணும். சிலது தியாகம் பண்ணாமல் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பி வழிய வேண்டுமானால் நீங்க சிலதை தியாகம் பண்ணணும். பாவம் செஞ்சுக்கிட்டே உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே நீங்க விட்டு கொடுக்க முடியாத சில விஷயத்தை வச்சுக்கிட்டே நீங்க ஆவியானவரை திருப்திப்படுத்துவீங்க. ஆவியானுடைய பிரசன்னத்தால நீங்க நிரப்பப்படணும்னா நீங்க அதை செய்ய முடியாது. நீங்க ஆவியானவருக்காக சில விஷயத்தை இழந்தே தீர வேண்டும். தூக்கத்தை இழக்கணும். ராத்திரியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு தூக்கம் முக்கியமா, ஆவியானவர் முக்கியமானா, அது உங்க தகப்பன் வீடு முக்கியமா, ஈசாக்கு முக்கியமானா, சில வேளையில நீங்க தூக்கத்தை விட தான் செய்யணும். தூக்கத்தை விட்டு தேவ சமூகத்தில் இருந்தா இன்னும் வல்லமை, இன்னும் கிருபை. காலையில எந்திரிக்க முடியல பிரதர், 4 மணிக்கெல்லாம் என்னால முடியாது. நீங்க தகப்பன் வீட்டை விட்டு வராத மனவாட்டி. சிலதை இழந்துதான் ஆகணும். தூக்கத்தை இழக்கணும். திடீர்னு சொல்லுவார் சாப்பிடாடான்னு சொல்லுவார். அன்னைக்கு தான் வீட்டில் சிக்கன் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா சிக்கன் வாங்கின இப்படியே வைத்த பரட்டும். சிலதை விடணும். அப்பதான் அனாயிண்டிங், அப்பதான் அபிஷேகம். ரொம்ப பேசாத, பேச்சை குறைச்சிக்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாத. சும்மா வெளியில போறதை விட ப்ரேயர் பண்ணு. இப்பதானப்பா ப்ரேயர் பண்ண, திருப்பி பண்ணு. இப்பதானே பைபிள் படிச்சேன், திருப்பி பைபிள் படி. என் சமூகத்தில் உட்காரு. போரிங்கா இருக்கு, சில கஷ்டமா இருக்கு, சிலதை இழக்க வேண்டியது இருக்கு. இழந்தாதான் அனாயிண்டிங். சிலதை விட்டு கொடுத்தாதான் தேவ சமூகம் உங்க மேல இறங்கும். சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரன், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியா என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அதாவது டெடிக்கேட்டடா அவர் கையில ஒப்படைச்சிடணும். அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண சொன்னாலும் அதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். எவ்வளவு காலம் ஃபாஸ்டிங் முட சொன்னாலும் ஒப்பு கொடுத்துடணும். யார் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொன்னாலும் விட்டுறணும். இது பிடிக்கலடா நிறுத்திடானா நிறுத்திடணும். இந்த இடத்துல அமைதியா இருறானா அமைதியா இருக்கணும். இந்த இடத்துல பேசுறானா பேசணும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம மனவாட்டியா மாற முடியும். கேட்டாரு, நான் எஜமான் சொல்றபடி கேட்க ரெபெக்கால் வீட்டை விட்டு அனுப்புவீங்களா? அப்போதான் நான் கை நினைப்பேன். என் எஜமான வீட்டுக்கு நான் கூட்டு போறேன். பரிசுத்தாவுடைய வேலையை பார்த்தீங்களா? அல்லேலூயா. எப்படிலாம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களை பிரிச்சு 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 இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, உலகத்தை விட்டு பிரிச்சு 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 பரலோகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை கொண்டு போகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப எல்லாம் பேசி முடிச்சாங்க, ஓகே பண்ணிட்டாங்க, கை நினைக்கிறாரு, சாப்பிட்றாரு, தூங்கியாச்சு. ரெபெக்கால் காலையிலையும் அப்படியே தாவணி சட்டையோட சுத்திக்கிறா. ஏய் என்னடா கிளம்பலையா? எலியாசருக்கு கைங்காலம் துருதுருன்னு வருது. அங்கிருந்து அனுப்பியாச்சு. எஜமானன் தேடிக்கிட்டு இருப்பாரு. மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. பொண்ணு ஓகே, கடகம் கொடுத்தாச்சு, இங்க நிச்சயதார்த்தம் வச்சு விட்டாச்சு. இவளை பார்த்தா காலையில உட்காந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு மாவரைச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டா. பார்த்தாரு, கடுப்பாயிட்டாரு. என்ன நடந்துக்கிருக்கீங்க? நிச்சயம் வச்சாச்சு, கிளம்பு வீட்டுக்கு போவோம். பார்த்தா வீட்டுக்காரங்க சொல்றாங்க, ஒரு 10 நாள் என்னோட என் மகளை விட்டு பிரியவே முடியல, ஒரு 10 நாள் வச்சுக்கிறோம். இவன் சொன்னா, டேய் எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு, எல்லா காரியங்களையும் வாய்க்கப்பட்டார், என்ன 10 நாள்? நேத்து நிச்சயம் வச்சாச்சு, இன்றிலிருந்து இவள் என் எஜமானனுக்கு உரியவள், உனக்கு சொந்தம் கிடையாது, ஒழுங்கா அனுப்பிடுன்னு சொன்னோடனே, நாங்களாம் அனுப்பிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் இஷ்டம் கிடையாது. அவள்கிட்ட போய் என்ன பண்ணுங்க கேளுங்க. நான் உண்மைக்குமே ஈசாக்க நேசிச்சவ, இன்னும் 4 நாள் இருந்துட்டு போவோம், 10 நாள் இருந்துட்டு போவோம் சொல்லாம
உடனே போவோம்னு சொல்லிட்டா உடனே பெட்டி கட்டினாங்க, ஏறி ஈசாக்கை சந்திக்க வந்தார். உலகம் உங்களை விடாது. அதான் நான் பாயிண்ட் வர்றேன். நீங்கள் மகா ரூபவதியாக இருக்கலாம், நீங்கள் புருஷனை அறியாதவளாக இருக்கலாம், நீங்கள் அர்ப்பணித்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் உற்சாகம் நிறைந்த சுறுசுறுப்பானவர்களாக இருக்கலாம். உங்கள் தாய் வீடு உங்களை சொல்லுங்க விடாது. எங்க விடாது? ஈசாக்கு வீட்டுக்கு எந்த தாய் வீடு பிள்ளைய விடும்? பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போகும்போது ஒருத்தர்ல வீரன் மாதிரி எல்லாத்துலேயும் போல்டான ஆள். ஆனால் உன் மக கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கண் கலங்கி ஓன்னு அழுகிறேன். இன்னொரு ஆளை பார்த்தாங்க. இப்போ 2-3 வீட்டு பொம்பளை கல்யாணம் முடிஞ்ச வீட்டை பார்த்தா ஆம்பளை பிள்ளை ரொம்ப தென்னவட்டா பேசினாங்க. அந்த வாசல் இருந்து போகும்போது இவளுக்கு ஒரு பார்வை பார்க்குறா, அதோட பிதுக்கிக்கிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சு. இந்த பொம்பளை பிள்ளைகளை விடுறதுக்கு அம்மா வீட்டில் விருப்பமே இல்லை, அவ்வளவு பாசம். தப்பா சொல்ல அந்த பாசம். ஆனால் அங்கே போய் தாய் வீட்டில் விட்டு அங்கே கணவன் வீட்டில் வாழணுமே, இங்கே இருந்தா அது ஒத்து வராதே. இங்கே ரெபெக்காள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் கண்ணீர் மல்க. ரெபெக்காளை விடுறதுக்கு மனசில், ஐயா ஒரு நாள் இருக்கட்டும், 2 நாள், ஒரு 10 நாள் அடிச்சாருப்பாங்க எலியாசர். ஏய் நிச்சயம் வச்சாச்சு, கடகம் மாட்டியாச்சு, இனி அவருக்கு சொந்தம், இவளை விடு. அதோட நாங்கள்லாம் ஒன்று பிடிச்சி வைக்கல. அவளுக்கே உலகத்தின் மேலே என்ன இருக்கு? ஆசை இருக்கு. அவள்கிட்ட முதல்ல போய் கேளுங்க, எங்கள் குடும்பத்தை ஆசை இருக்கா இல்லையான்னு. அதோட சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 1 வாரம் இருந்துட்டு வரானே அப்படின்னு கேட்பாளான்னு. இல்லை இல்லை, ரெபெக்காள் ஷார்ப்பானவ, அடிச்சா ஒரு அடி. இல்லை இல்லை, இப்பயே கிளம்புவோம், இவ்வளோ காலம் நான் இருந்துட்டேன், இனி நான் ஈசாக்கின் இடத்துல போக வேண்டும், கிளம்புவோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அம்மா அப்பா வாய் என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. இவன் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியல. நல்லா கவனிங்க, நீங்க உலகத்தை விட்டு விலகி ஆண்டவரோட வாழ தீர்மானம் எடுத்தாதான் நீங்க பரிசுத்தமாக முடியும். உலகம் உங்களோட போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க நல்ல தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் திருப்தி அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை அடைய முடியல, காரணம் ஆசைப்படுறது இல்லை. நான் உங்கள்கிட்ட தாழ்மையா ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணா ஆசைப்படுங்க. ஜெபம் பண்ண முடியலங்கிறது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க ஆசைப்படணும். உலகத்தை முதல்ல வெறுக்கணும். தேவன் மேல முதல்ல பிரியமா இருக்கணும். முதல்ல வாஞ்ச இருக்கணும். அடுத்துதான் செய்கைகள் இருக்கும். விருப்பத்தையும் செய்கைகளும். முதல்ல விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும், அப்புறம் தான் செய்கைகள் உங்களுக்குள்ள வரும். விருப்பம் இருந்தா உங்களுக்குள்ள ஆண்டவர் ஸ்ட்ரென்த் தருவார். இங்கு ரெபெக்காளுக்கு போக மனசு வேணும். ஆனா அதே ரெபெக்காள் போகலைன்னு சொல்லியிருந்தா எலியாசர்னால மீறி இருக்கவே முடியாது. லாபான் வீட்டில் பிடிச்சி அமுக்கியிருப்பாங்க. அப்புறம் எலியாசர் கூடவே இருந்துக்கிட்டு 1 மாதம் ஆயிருக்கு, 2 மாதம் ஆயிருக்கு, 3 மாதம் ஆயிருக்கும். ஏன் வர்றியா வரலையாம்மான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பார். ஆனால் ரெபெக்காள் சரியான ஆள். என் தகப்பன் வீட்டையும் தாயை விட்டு நான் புறப்பட போகிறேன் சொன்னா பாருங்க, உடனே விடுறாங்க. விட்ட உடனே இப்பொழுதுதான் ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கிறது. சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெறுவாயா, நீ சத்துருக்குடைய வாசல்களை மிதிப்பாயாக, கர்த்தர் உன்னையும் உன் சந்ததிகளையும் பெருக பண்ணுவாராக. நீங்க எப்போ உலகத்தை விட்டு பிரிஞ்சு தேவனோட வர்றீங்களோ அப்பொழுதே உங்க குடும்பங்கள்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம கிளைமேக்ஸ்ல வந்துட்டோம். இப்ப அங்க இருந்து புறப்பட்டாச்சு, வீட்டை ஒதுக்கியாச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. எலியாசர் பொண்ணு பார்க்க வர்றாரு, கிருபைகளோட வர்றாரு, கடகங்களை மாற்றுறாரு, ரூபவதியை பார்க்கறாரு, அவ தகப்பன் வீட்டில் கேட்கிறாரு, அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்ப வீட்டை விட்டு என்ன பண்ணியாச்சு? புறப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. இப்ப வீட்டை விட்டு வந்தாச்சு. இதுதான் பரலோக பயணம். தகப்பன் வீட்டின் தாயை விட்டு முதலாவது என்ன பண்ணணும்? வெளியில வரணும். இயேசுவை சந்திக்க வருவது போல ஈசாக்கை சந்திக்க எலியாசர் பரிவாரங்களோடு வந்து கொண்டே இருக்கிறார். ஈசாக்கும் மனைவி ரெபெக்காலும் ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கு எப்படி இருப்பானோ, அவன் அழகா இருப்பானோ, அவன் அப்படி இருப்பானோ, இப்படி இருப்பானோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வருகிறா. பரலோகத்தை குறித்து ஒரு ஆவல் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் ரெபெக்கால் ஈசாக்க கற்பனை பண்ண மாதிரி எத்தனை பேர் பரலோகத்தில் கற்பனை பண்ணிக்கிருக்கீங்க? உங்கள் கற்பனை என் கற்பனைலாம் வேற எங்கேயோ போய்கிட்டு. ஐயோ, நான் அடுத்த வருஷம் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சோடனே என்ன பாடு வருமோ, என்ன வருமோ, இந்த கடனை முடிப்பனோ, என் பிள்ளைய வளர்த்துனா என்ன செய்வானோ,
இவங்களுக்கு ஈசாக்கு யாரு? அவங்க தானா? அவ என்ன அதையா நினைச்சா? ஈசாக்கு எப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு நினைச்சுக்கிட்டே வர்றான். வீட்டை விட்டு அவ கிளம்பிட்டா. இங்க ஈசாக்கு வீட்டை விட்டு இவர் கிளம்பிட்டாரு. வயல்வெளிக்கு போய் வீட்டை விட்டு கிளம்பி வயல்வெளியில தியானித்து கொண்டு உலாவி கொண்டு இருக்கும் பொழுது இவ இங்க இருந்து கிளம்பிட்டா. பரலோகத்து நோக்கி விசுவாசிகள் ஒரு பயணம் எடுக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி என் இயேசு ஒரு பயணத்தை துவங்கி விட்டார். அவர் உங்களை அழைத்து கொள்ளும்படி வாசல் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் பெண்ணை பார்க்க, உங்களை பார்க்க ரெடியா அவர் வர்றாரு. நீங்க அவரை பார்க்க ரெடியா என்ன பண்ணணும்? இந்த ஆயத்தம்லாம் இருக்குதா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சில பேர் உங்களெல்லாம் அப்படியே அந்த ஊர்ல இருந்தா வேற பொம்பளைகளாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குடத்துக்கு தண்ணி தராத ஆளு இங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கோம்? குடத்துல தண்ணி தராத ஒரு ஆள் இருக்கும். சில பேர் தண்ணியை கொடுத்துட்டு ஒட்டகத்துக்கு ஊத்தாத ஆள் இருக்கும். சில பேர் ரூபவதி இல்லாதது இருக்கும். இப்படிலாம் அர்ப்பணிக்காத ஆள் இருக்கும். சோம்பேறித்தனமா ஆள்கள் இருக்கும். இது எல்லாம் பொண்ணு பார்த்து ஒரு சிலர் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே வந்து எலியாசரை வாசல்லே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குரூப் இருக்கும். சிலர் வீட்டை விட்டு கிளம்பிய வீட்டை நினைச்சு அழுதுகிட்டே வர்ற குரூப் இருக்கும். இது எதுவுமே இல்லாதவள் தான் ரெபெக்கா. இப்ப அங்க அவ வர்றா, இங்க இவ வர்றாரு. ரெண்டு பேரும் வரும் பொழுது தூரத்துல கேட்கிறா, அது யார்? ரெபெக்கால் கேட்கிறா. பரிசுத்த ஆவியானவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. எல்லா ரோலும் அவர் தான். உங்களை புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பை கொடுத்தது அவரே, அறிக்கை செய்ய வைத்தது அவரே, நமக்குள் வாசம் பண்ணுபவர் அவரே, நம்மை ஆவிக்குரிய காரியங்களை காத்துக்கொள்பவர் அவரே, நம்மை வருகையில எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவர் தான். இப்ப இன்ட்ரோ கொடுக்கிறாரு. இவ கேட்கிற, யார் அது? ஒரு ஆம்பளையால் நிற்கிற, யார் அது? அவர் தான், உன்னை திருமணமாக போகிற என்னுடைய எஜமான். உடனே அவள் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லணும். சில வேளையில அப்பா பிதாவேன்னு சொல்றோம், இயேசுவேன்னு சொல்றோம். இந்த ஆவியானவரை நம்ம சொல்றதே கிடையாது. அவர் ஆவியாவே எங்கேயாவது போயிடுறாரு போல. அவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த நாட்களில. நான் அப்படியே கூட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. அதோ பார், அவரே உன்னுடைய எஜமானன், அவரே உன்னுடைய மணவாளன். அவருக்காக தான் உன்னை நான் பொண்ணு பார்க்க வந்தேன். அவருக்காக தான் உன்கிட்ட தண்ணி கேட்டேன். அவருக்காக தான் உன் வீட்டில் நான் இப்படி அடிச்சு பேசி உன்னை கூப்பிட்டு வந்தேன். அவருக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பயணம் பண்ணோம். அவருக்காக தான் நீ இந்த வேகாத வெயிலில் என்னோட கூட வந்த. அவரை தான் இப்போ நீ சந்திக்க போறேன்னு வந்து கூப்பிட்டு போய் கனெக்ட் பண்ணுறாரு. அதுதான் மத்திய வானிலை உங்களை என்னையும் சந்திக்க போகிற அந்த வருகையின் நாள். அல்லேலூயா. எஜமானன் அங்கிருந்து புறப்படுவார். மணவாளன் அங்கிருந்து புறப்பட்டு வயல்வெளிக்கு வருவார். இவளோ பெண் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த வயல்வெளியிலே சந்திப்பார்கள். வயல்வெளியிலே வயல்கள் இருக்கிறது போல பரிசுத்தவான்களுடைய கூட்டங்களின் நடுவே பூமியை வெறுத்து ரூபவதியாய் வாழ்ந்து பிற புருஷனுக்கு அடிமைப்படாத அர்ப்பணிக்கப்பட்ட சுறுசுறுப்பான விசுவாசி தகப்பன் வீட்டை மறந்தவள் எலியாசரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். அங்கு எஜமானன் மணவாளன் ஈசாக்கு எதிர்கொண்டு வருவார். அங்கு நடக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள். எத்தனை பேருக்கு போக ஆசை? எத்தனை பேர் அதில் கலந்து கொள்ள ஆசை? நம்ம வாழ்றதே அதற்காகத்தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே அதற்காகத்தான். இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களையும் மகா ரூபவதியாய் மாற்றுவாராக. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நீங்க அழகுல பெர்ஃபெக்டா மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? நீங்கள் பிற புருஷன் முகத்தை பார்க்காத கண்ணியாக கர்த்தரை மட்டும் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஆண்டவர் சொல்லி சொல்லி அல்ல, சொல்லாமல் அர்ப்பணிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுறுசுறுப்பை தருவாராக. தகப்பன் வீட்டை வெறுக்கிற மனப்பான்மையை தருவாராக. கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி உதவி செய்வாராக. மேலே சந்திக்க போகிறோம். அன்று ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் நடக்கும். 7 ஆண்டுகள் அந்த நாட்கள் நடக்கும். 7 ஆண்டுகளும் ஈசாக்குக்கும் அவளுக்கு திருமணம் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நன்மைகள், அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு எல்லாம் 7 ஆண்டுகள் வெகுமதி கொடுக்கப்படும். 7 ஆண்டுகள் முடிவிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி முடிவடைந்து 1000 ஆண்டுகள் அவரோடு கூட நாம் பூமியிலே ஆளப்போகிறோம். எந்த பூமியிலே நீங்கள் வெறுத்தீர்களோ அதே பூமியிலே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கி
ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உட்கார வைக்க போகிறார். அப்படி கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்க போகிறார். அப்படி கவலைகளை மாற்றப் போகிறார். அங்கு அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, எல்லா துக்கமும் வைந்து போகும். நம்ம எல்லாரும் சதா காலங்களில் ஆளுகிறவர்களாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஜெபிப்போமா? கேட்ட வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.